இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம வரலட்சுமி நோன்புக்கு கொழுக்கட்டை மாவு வரிசையாக விசேஷம் வருது. ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது. இப்போ கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எல்லாத்துக்கும் ஒரே விதமான மாவு தான். இதை வந்து நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா இந்த ஆவணி மாதம் பூரா தீபாவளிக்கு முறுக்கு சுட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வாங்க இடியாப்ப மாவு தான். ஆனால் மெயினாக இது வந்து நான் இடியாப்ப மாவும் கொழுக்கட்டை மாவும் ரெண்டும் 2 in 1. இப்போ இதுக்கு வந்து 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். கடை அரிசி தான், கடையில் வாங்கிட்டு வந்து பச்சரிசி. இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 முறை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 4-5 முறை வட்டி நல்லா கழுவிட்டேன். உரசி நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு காட்டன் துணியில் இல்லைன்னா வாயில் துணியில் வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு நிழல் வாட்டமாக காய வைக்கலாம். தண்ணி இருத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வந்துட்டா இப்போ வந்து நம்ம ஒரு துணியில் காய போட்டுக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு புடவை துணியில் அப்படியே அரிசியை போட்டு நல்லா காற்றாட்டாமல் ஓட விட்டு இல்லை இடியாப்ப அரிசிக்கு உணர்ந்த மாதிரி மாவிளக்கு மாவுக்கு அரைக்கிற மாதிரி உணர்கிற மாதிரி எடுத்து போட்டு நல்லா பரவலாக போட்டு காய வைக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா உணர்த்தி விட்டுருக்குறேன். இது நல்லா உணர்ந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாவு நல்லா நான் கொஞ்சம் விரவி விட்டு இந்த அளவுக்கு உணர்ந்துருக்கு. இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒரு அரிசி ஒட்டணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஈர அரிசி மாவு இது மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா இட்லி குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி தட்டில் 2 தட்டுலையுமே வைக்க போகிறேன். நான் 2 தட்டு இருக்குது. இதில் 3 தட்டு பெரிய இட்லி குண்டா கடையில் இட்லி செய்தது. இப்போ இதுக்கு துணியை போட்டு துணியில் நம்ம மாவை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இதில் நம்ம துணியை போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் இந்த மாவு வந்து அள்ளி இதில் கொட்டி வைக்கிறேன். மாவு வேகட்டும் நல்லா. இதில் பாதி இதில் மேலு தட்டில் கொஞ்சம் வைக்க போகிறேன். இது கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்போது துணியை வந்து சுற்றி இது மேலே மூடிடலாம். அப்போ தான் வந்து வெந்து வரும்போது ஆவியிலேருந்து இந்த தண்ணி வந்து மாவு மேலே படாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். கட்டணுன்னு கூட அவசியம் இல்லை. மாவு கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு மூடிடலாம். அதுக்கு மேலேயும் ஒரு தட்டு இருக்குது. இதில் 3 தட்டு இட்லி இதில் வந்து இது மேலேயும் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இந்த மாதிரி இந்த துணியை 4 பக்கமும் மாவு தெரியாத அளவுக்கு மூடிடலாம். எங்கேயும் கேப்பு தெரியாத அளவுக்கு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலே இட்லிக்கு தட்டு மூடியை போட்டு மூடிக்கலாம். போட்டு மூடியாச்சு. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா ஆவி வருது, வெந்த வாசனை வருது, மாவு வெந்த வாசனை. இப்போ இட்லி மூடியை எடுத்துட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மாவு வந்து வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா இதுமாரி உருட்டை வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உருட்டை வந்ததுன்னா மாவு வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சுருந்தேன். மேல் தட்டில் இதை வச்சுருந்தேன். மேல் தட்டு இது வந்து உள் தட்டில் வச்சுருந்தேன். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் வெந்துட்டுருக்கும். ஒன்று வெந்ததுன்னா பார்க்க வேணாம், எல்லாமே வெந்துட்டுருக்கும். அடித்தட்டு தான் சீக்கிரம் வேகும். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு வேஷ்டி துணியில் போட்டோ தட்டிலையோ போட்டு மாடியில் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம். இதோ இப்படி தான் காட்டியாக இருக்கும் வெந்தது. பாருங்கள், இப்போ இந்த 2 தட்டில் வெந்த மாவும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதை நல்லா வந்து மெத்தையில் மாடியில் போயிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை மாடியிலேருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கட்டியாக இருக்கிற மாவு நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து ஜலிச்சுட்டு கொஞ்சமாக இருக்கிற கப்பியை எடுத்து மிக்சியில் போட்டு அதையும் ஒரு ஜலிச்சு எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த கட்டியாக இருக்கிற மாவை எடுத்து
நான் சலித்து எடுத்துக்கிட்டு கட்டிகளாக இருக்கிறத எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அந்த கட்டிகள் எல்லாம் அரைச்சிட்டு பல்ஸ் மோடில் விட்டோன்னா எடுத்துகிட்டு இதை வந்து சலித்து எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ சன்னமாக நைஸாக அடியில் விழுறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சலித்து எல்லா மாவையும் இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளா வந்து வேக வச்ச மாவு ஆவி காட்டி அதை ஜலித்து காய வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுமாரி தான் அந்த கொழுக்கட்டைக்கு, இடியாப்பத்துக்கு, எல்லாத்துக்கும் இந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு மாவில் சீடை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம மெனக்கட்டு எடுத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா எல்லாமே பட்சணம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாவு, இந்த கொழுக்கட்டை மேல் மாவு ரெசிபி, இடியாப்பம் இந்த மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.